பிரைஸ் தி லார்ட். யாத்ராகமம் 18:11. கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று போடப்பட்டுள்ளது. யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இவ்வாறு கூறப்படுகிறது. இதை யார் சொல்கிறான்னா, எத்திரோ, மோசேயின் மாமனாகிய எத்திரோ சொல்லுகிறார். ஏன்னா இது என்ன காரியம்னா, எகிப்திய ஜனங்கள் இஸ்ரவேல் மக்களை கொடுமைப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பார்வோன் ராஜா அவர்களை விடமாட்டேன்னு சொல்லி இது பண்ணும்போது அநேக வாதைகள்னால வாதிப்பார். அப்போது ஏசப்பா எல்லாரையும் பாதுகாத்து கொண்டு வெளியே கூட்டிகிட்டு வருவார். கூட்டிகிட்டு நடத்தி அந்த பாதையில் நடத்தி கொண்டு வரும்போது, கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு வரும்போது இந்த எத்திரோ வருவார் மோசேயை பார்க்குறக்காக. வரும்போது அப்போ தான் இவர் சொல்வார், கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்போ நம்மளுடைய தெய்வம் எல்லாரையும் பார்க்கிலும் அவர் பெரியவர். சரிங்களா? மற்ற ஜனங்களை பார்க்கிலும் மற்ற தெய்வங்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிற பெரியவர் என்று சொல்லி வேதாமும் சொல்லுகிறது. நான் சொல்லலை. சரிங்களா? அதனால் பைபிளில் கூறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மை. சரிங்களா? நம்மளை எதிர்க்கிறவங்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். எனவே நாம் அவர் மேலே விசுவாசத்தோடு எல்லா காரியத்தையும் நம்ம அவர்கிட்ட சொன்னோன்னா, அவர் தான் எல்லாம் வச்சு நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எனவே நாம் யார்கிட்ட சொல்லணும்னா, இயேசுவாகிய தேவத்திட்ட நம்ம சொன்னோன்னா, இயேசு கர்த்தர் எல்லாமே ஒருத்தர் தான். அவர்கிட்ட நம்ம சொன்னோன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, நமக்காக அவர் யுத்தத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். நம்மளை எதிர்க்கிறவங்க, நம்மளை பரியாசம் பண்ணுறவங்களை காட்டிலும், அவங்களோடு இருக்கிறவங்கள காட்டிலும் நம்மளோடு இருக்கிறவங்க பெரியவங்க. பிசாசை காட்டிலும் நம்மளுடைய கர்த்தர் பெரியவர். எனவே நாம் தைரியமாக இருப்போம். எல்லாவற்றிலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறார். எனவே தைரியமாக இருந்து எல்லா காரியத்தையும் நான் நடத்துவோம். ஆமென்.